ஹாய், டே 108 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா ஜேஎஸ்கே ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற மூவி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மலையாளம் மூவி. என்ன மாதிரி மூவின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைம் நடந்துடும். ஸோ அது வந்து கோர்ட்டில் வந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க என்னன்றதை பற்றின ஒரு மூவி தான் இது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் அட்வொகேட் வந்து ஒருத்தர் இருக்கார். ஸோ வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அட்வொகேட்டாக இருக்கார், ரொம்ப பெரிய அட்வொகேட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா ஒரு சர்ச் ஃபாதர் வந்து ஒரு நன்னை வந்து ரேப் பண்ண கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு. பட் வந்து அந்த சர்ச் சம்மந்தப்பட்டவங்களும் அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்களும் ஸோ அந்த கேஸ் வந்து வெளியே வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து சர்ச்சுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஸோ அந்த வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் இதை ஃபைல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்லிடுறாரு, இது வந்து எனக்கு வந்து செட் ஆகாது, நான் வந்து என்ன நடந்தாலும் விக்டிம் சைடு தான் நிற்பேன், கண்டிப்பாக நான் வந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து ஒரு எம்எல்ஏவும் இவர் கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவுமே வந்து இவர் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேரெக்டாக வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கேஸை நான் வந்து ஃபைல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் இது வந்து ஒரு மீடியா பப்ளிசிட்டி ஆகி ஸோ மொத்த பேருமே வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்க அண்ட் வந்து அவர் சப்போர்ட் பண்ண எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு பெரிய வந்து ஒரு கலவரமே நடக்கிற சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்காத மாதிரி எப்படியாவது தடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவும் அந்த சர்ச்சை சம்மந்தப்பட்டவங்களும் ஸோ ஒரு போலீஸை வந்து சொல்லிடுறாங்க. அந்த வகையில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து பப்ளிக்லேருந்து ஒருத்தர் அந்த இடத்துல வந்து ஒரு வயசானவர் வந்து இறந்துடுறார். அந்த கூட்ட நெரிசலில் அவர் வந்து தடுக்கி விழுந்து இறந்துடுறாரு. ஸோ இப்போ அவர் இறந்ததும் அவர் யார் என்னென்னு விசாரிச்சுட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வராங்க. ஸோ ஹீரோயின் அவங்க தான் வந்து ஹீரோயின் இந்த கதையோட. ஸோ அவங்க உள்ளே வரும்போது இந்த கோர்ட்டுக்கு சீனை பார்க்குறாங்க. அந்த ஒரு இறந்துட்டாருன்ற சீனை பார்த்ததுமே அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அதுதான் அந்த இறந்தவர் தான் வந்து இந்த பொண்ணோட அப்பா. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த பொண்ணுமே வந்து செக்ஸுவலி வந்து யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, ரொம்ப வந்து ப்ரூட்டலாக நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்து டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த கேஸ் வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரித்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, மயக்க மருந்து கலந்து வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து குளோரோஃபார்ம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அது யார் என்னன்ற எந்த டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து அவங்க அப்பா இந்த பொண்ணு அப்புறம் அவங்க ரிலேஷனாக சேர்ந்து இதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி முடிவில் இருக்காங்க. பட் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி உறுதியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சடனாக அவங்க அப்பாவும் இவங்களும் மிஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதில் தான் வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி வந்து ஆகிடுது. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து எதுவுமே இவங்க சைடாக இல்லை. ஸோ இது எப்படி இவங்க வின் பண்ண போகிறாங்கன்னும் போது நம்ம சொன்ன வந்து அந்த லீடிங் அட்வொகேட் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் ஆஜராகிறாரு. ஸோ அந்த பேக்கரி வச்சுருக்கவங்களுக்கும் அந்த பொண்ணு யாரை வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இவர் வந்து ஆஜராகிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் வந்து கதை. ஸோ வந்து கதையில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து எமோஷனாக மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு கோர்ட் கேஸ் மூவி மாதிரி இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் எதுவுமே வராத மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஸோ கோர்ட் வந்து ஒரு தனிநபருக்கு என்ன ஒரு உரிமையை வந்து பெற்றுத்தராங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை தான் லாஸ்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து புதுசாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மூவி இந்த ரேப் அட்டம்ப்ட்டு அந்த செக்ஸுவலி அப்யூஸ்டு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய படத்தில் வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூவியும் நிறைய வந்திருக்கும். ஸோ அது வந்து யூஸ்வலாக இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் வர யார் என்னன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் வந்து இது ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக வித்தியாசமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மூவி வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரில்லராகவும் போயிட்டுருக்கோம், எமோஷனலாகவும் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள மெசேஜுமே வந்து ஃபைனலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டிங் தருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டைம் இருந்துச்சுன்னா இந்த மூவி தேட்டரில் பாருங்கள்.
டே 108 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் JSK, மலையாள மூவி தான் பார்த்துருக்கோம். பிஆர் மாலில் பார்த்தோம். 3:30 PM ஷோ.